Purple Daffodils. இப்போ நம்ம என்ன போயம் பார்க்க போகிறோன்னா 9 கோல்ட் மெடல்ஸ் பை டேவிட் ராத். ஸோ டேவிட் ராத் வந்து ஒரு அமெரிக்கன் போயட், சாங் ரைட்டர் அண்ட் பர்ஃபார்மர். அண்ட் இவரோட மோஸ்ட் ஆஃப் தி போய்ட்ரிஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், டாக்ஸ் அபவுட் இன்ஸ்பிரேஷ்னல் மெசேஜ் அண்ட் ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே லைக் எல்லா ஃபீல்டையும் பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மியூசிக், பாய்ட்ரி, சோஷியல் கமெண்ட்ரி எல்லாம் சேர்த்து. ஸோ அந்த மாதிரி ஒரு ரைட்டர் தான் டேவிட் ராத். அண்ட் இவரோட ஒர்க் த 9 கோல்ட் மெடல்ஸ், இது வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஒர்க். அண்ட் இதை படிக்கும்போது ஒரு ஹியூமன் ஸ்பிரிட் வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி வைட்லி ஹி காட் ரெகக்னிஷன் ஃபார் திஸ் poetry. அண்ட் இந்த poetry 9 கோல்ட் மெடல்ஸ், இது வந்து ஒரு நெரேட்டிவ் poetry. இது வந்து ஒரு ட்ரூவாக நடந்த ஒரு இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எழுதினது. அண்ட் இது எந்த இன்ஸ்பிரேஷனாக எடுத்து எழுதினார் அப்படின்னா, ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் அதில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அண்ட் இந்த poetry வந்து ஒரு கைண்ட்னஸ் அண்ட் யுனைட்டியை வந்து காட்டுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த 9 கோல்ட் மெடல்ஸில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அத்லீட்ஸ் ஆக்சுவலி இந்த ஒலிம்பிக்ஸ் என்ன ஒலிம்பிக்ஸ் அப்படின்னா ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸுங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க வந்து நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. யாருக்குன்னா இன்டலெக்சுவலி டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு, ஓகேங்களா. இன்டலெக்சுவலாக கொஞ்சம் குறைபாடு இருக்கிறவங்களுக்காக நடத்துகிறது தான் இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒலிம்பிக்ஸ்க்கு வேரியஸ் கண்ட்ரிலேருந்து அத்லெட்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட எய்ம் என்னவா இருக்குது, கோல்டு, சில்வர், பிரான்ஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெடல் அவங்களோட கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வத்தோடு தான் வந்திருக்காங்க. அதுக்காக அவங்க நிறைய வாரங்கள், நிறைய மாதங்கள் ட்ரைனிங் போட்டிருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து அந்த இடத்துக்கு, அந்த ஒலிம்பிக்ஸ் அந்த ஸ்டேஜுக்கு வந்து அவங்க வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒலிம்பிக்ஸை பார்க்குறதுக்காக நிறைய ஸ்பெக்டேட்டர்ஸ், மக்கள் திரண்டு ஆரவாரம் பண்ணிகிட்ருக்காங்க. யங் விமன் அண்ட் மென் விளையாட போகிறத பார்க்குறதுக்காக ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. அந்த போட்டிக்கான நாளும் வந்து வந்துருச்சு. ஸோ எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது, இந்த கேமில் யார் ஜெயிக்க போகிறா, யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு. அப்போது என்ன ஆகுது, எல்லா கண்ட்ரியை சேர்ந்த அந்த வீரர்களும் வந்து நிற்கிறாங்க, அவங்களோட இடத்துல நிற்கிறாங்க. அது வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸ்க்கான ஒரு காம்படிஷன். ஸோ எல்லோரும் வந்து அவங்களோட பிளேஸில் வந்து இருக்காங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா 9 அத்லீட்ஸ் இருக்காங்க. அப்போது அந்த கன் வந்து ஃபயர் பண்ணுறாங்க. ஃபயர் பண்ணோடனே எல்லோரும் எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதில் ரொம்ப சின்னவர், ஸ்மாலஸ்ட்டாக இருக்கிறவர் என்ன ஆகுறாரு, தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. அந்த ரேஸ் கோர்ட்லேயே விழுந்துடுறாரு. ஸோ அப்போது அவருக்கு வந்து ஒரே கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஒரு வெறுப்பாக இருக்குது. இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து இப்படி தோத்துட்டுமே, நம்மளோட நாட்டுக்கு ஒரு அங்கீகாரம் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் கத்திகிட்ருக்காரு. அப்போது என்ன ஆகுதுன்னா, அவர் மட்டும் இல்லை, அந்த ஆடியன்ஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு வந்து நடக்குது. என்ன அப்படின்னா, அவர் கூட சேர்ந்து ஓடி வந்த மற்ற 8 பேரும் முன்னாடி போயிருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ரன்னிங் அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் திரும்ப வந்து இந்த கீழே விழுந்தவர்கிட்ட வராங்க. வந்துட்டு அவரை கைத்தாங்கள தூக்கி விடுறாங்க. தூக்கி விட்டுட்டு அவர் கூடயே சேர்ந்து நடந்து வராங்க. ஸோ இவ்வளோ இது ஓட்டப்பந்தயமாக ஒரு 100 மீட்டர்ஸ் ரேஸாக இருந்தது என்னவா மாறிடுச்சுன்னா வாக்கிங் காம்படிஷனாக மாறிடுச்சு. இந்த 9 பேரும் கை கோர்த்துட்டு நடந்து வராங்க. அப்போ அங்கே வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற பேனர் வந்து அவங்களோட தலைக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத டேவிட் ராத் சொல்கிறாரு. ஸோ அப்படியே இந்த 9 மெம்பர்ஸும் 9 அத்லீட்ஸும் கை கோர்த்து நடந்து வந்து அந்த ஃபினிஷிங் லைன் டச் பண்ணுறாங்க. ஸோ அந்த 9 பேருக்குமே அந்த தங்கப்பதக்கம் வந்து கொடுக்கப்படுது. ஸோ அதுதான் வந்து இந்த 9 கோல்ட் மெடல்ஸ் அப்படிங்கிற இந்த poetryல டேவிட் ராத் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் patiently listening.